உரிய பாதுகாப்பு அளித்திட வலியுறுத்தி பொள்ளாச்சியில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வேலை நிறுத்த, பயணிகள் பாதிப்பு. கூச்சல் குழப்பங்களுடன் நடைபெற்ற கோவை மாநகராட்சி அவசர கூட்டம். வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கூறி சுகாதார குழு தலைவர் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு. அடிப்படை வசதி கோரி பொதுமக்கள் சாலை மறியல். வெள்ளக்கிணறு பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு. கோவை பொள்ளாச்சி இடையே சுமார் 100க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழித்தடத்தில் மலுமிச்சம்பட்டி அருகே உள்ள கற்பகம் கல்லூரி பகுதியில் நேற்று முன்தினம் தனியார் பேருந்து ஒன்று இருசக்கர வாகனத்தில் மோதி நிற்காமல் சென்றுள்ளது. அவ்வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவன் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பொள்ளாச்சி சென்று திரும்பிய பேருந்தை கற்பகம் கல்லூரி அருகிலேயே மறித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கியதுடன் பேருந்தையும் சேதப்படுத்தினர். இந்த நிலையில் தனியார் பேருந்துகளுக்கு உரிய பாதுகாப்பு அளித்திட வலியுறுத்தி பொள்ளாச்சியில் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள். இதையடுத்து பொள்ளாச்சியில் சுமார் 120 பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயணிகளிடம் அநாகரிகமாக நடந்து கொள்வதாகவும் வழித்தடங்களில் நிற்காமல் செல்வதாகவும் கூறி ஒத்தக்கால் மண்டபம் பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்த புகார் மனுவை ஆட்சியரிடம் வழங்கிய அவர்கள் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு ஏற்படுத்தாத பட்சத்தில் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்றும் கூறினர். மேலும் தங்களது குற்றத்தை மறைக்கவே தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் இன்று கண்துடைப்பு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். தப்புகளை நியாயப்படுத்துறதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் வண்டிகளை, பிரைவேட் வண்டிகளை இன்னைக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் வாகனங்கள் நிறுத்தி பொதுமக்களை தப்பு பண்றாங்க, கல்லூரி மாணவர்கள் தவறு செய்யறாங்கன்னு சொல்லி கேஸை திசை திருப்பதற்கு ஆளுங்கட்சியினுடைய சில பேர் குண்டர்களை எல்லாம் திரட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வன்மையா கண்டிக்கிறோம். கோவை மாநகராட்சியின் மாமன்ற அவசர கூட்டம் மேயர் வெங்கடாசலம் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநகர பகுதிகளில் லாரி மூலம் குடிநீர் விநியோகம் செய்தல், மேட்டுப்பாளையம் சாலை புதிய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து கழக அலுவலகம் அமைத்தல், குத்தகை கோருதல் உட்பட சுமார் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவசர கூட்டம் மட்டுமே நடத்தும் மேயரை கண்டித்து அதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதேபோல் மக்கள் பிரச்சனையை கூற மன்றத்தில் அனுமதி மறுக்கப்படுவதாகவும் மாநகராட்சி விழாக்களில் சுகாதார குழு தலைவரான தான் புறக்கணிக்கப்படுவதாகவும் கூறி 42வது வார்டு கவுன்சிலரான திமுகவைச் சேர்ந்த நாச்சிமுத்து வெளிநடப்பு செய்தார். தனது வார்டுக்குட்பட்ட பகுதியில் நடைபெறும் மாநகராட்சி விழாக்களில் கூட தன்னை புறக்கணிக்கின்றனர் என்று குறை கூறிய அவர் மாநகர மேயர் தன்னிச்சையான முடிவுகளில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். 4 மாதத்துக்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் என்னுடைய வட்டாரத்தில் திருநகரில் ஒரு பூங்காவை திறந்து வைத்தார். அந்த பூங்காவில் இப்போது கழிவுநீர் பண்ணை தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் மன்றத்துக்கு போகின்றோம். ஆனால் அது பேசக்கூடாது என்று சொன்னால் அது மாமன்ற உறுப்பினர்களுடைய உரிமையை பறிப்பதாக தெரிகிறது. அதேபோல் சுண்டைக்காமுத்தூரோடு சேத்துமா வாய்க்கா பகுதியில் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஏகப்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் அந்த வீடுகள் கட்டி கொடுக்கின்ற ஒரு பணியை 2 ஆண்டு காலம் தொய்விலே மூழ்கி கிடக்கிறது. நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுகிறேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் அதை நேரில் சென்று இதுவரை பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையை எடுத்துச் சொல்லுவதற்காகத்தான் நான் அதை எழுந்து நின்றே பேசுவதற்கு அவர் மறுத்துவிட்டார். பேசக்கூடாது என்கின்ற தடையை ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் கருதினால் நான் அந்த மன்றத்தை விட்டு வெளியேறு என்று வெளியே வந்திருக்கிறான். மன்ற கூட்டத்திலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்யும் நிலை மாறி ஆளுங்கட்சியான திமுக கவுன்சிலர் வெளிநடப்பு செய்தது கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வெள்ளக்கிணறு பேரூராட்சிக்கு உட்பட்ட தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் மக்கள் தங்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி, சாலை வசதி, சாக்கடை வசதி போன்ற அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித் தர கோரி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பேரூராட்சி அலுவலகத்தில் செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி தலைவர் இல்லாததை தொடர்ந்து கோபமடைந்த பொதுமக்கள் துடியலூர் சரவணம்பட்டி சாலையில் அமர்ந்து மறியலிலும் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி அனுமதியின்றி பேரணி செல்ல முயன்ற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த 70 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் கல் இறக்குவதற்கு அரசு தடை விதித்துள்ள நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கல் இறக்கியதாக கூறி தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் சண்முகம் கைது செய்யப்பட்டார்.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சண்முகம் சிறையிலேயே உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை அச்சங்கத்தைச் சேர்ந்த சுமார் 70 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சண்முகத்தை சந்தித்தனர். பின்னர் அவரை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக பேரணியாக சென்றனர். ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காவல்துறையினர் அவர்களை தடுக்கவே காவல்துறைக்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பினர். இதையடுத்து பேரணி செல்ல முற்பட்ட அனைவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். கோவையில் நடைபெற்று வந்த சமத்துவ பொங்கல் மாநில கபடி போட்டி தொடரின் இறுதிப் போட்டிகள் இன்று நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் தேனி அணியும் பெண்கள் பிரிவில் திண்டுக்கல் அணியும் சாம்பியன் பட்டம் பெற்றனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாநில அளவிலான சமத்துவ பொங்கல் கபடி போட்டி கோவையில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்தது. இப்போட்டி தொடரில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 32 ஆண்கள் அணிகளும் 32 பெண்கள் அணிகளும் பங்கேற்றிருந்தன. இந்த நிலையில் தொடரின் இறுதிப் போட்டிகள் இன்று நடைபெற்றது. பரபரப்பாக நடைபெற்ற பெண்கள் பிரிவு போட்டியில் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு அணிகள் மோதின. இதில் திண்டுக்கல் அணியைச் சேர்ந்த பெண்கள் சிறப்புடன் தங்களது திறமையை வெளிப்படுத்தி 38க்கு 20 என்ற புள்ளி அடிப்படையில் வெற்றி பெற்றனர். இதேபோல் ஆண்கள் பிரிவில் தேனி மாவட்ட அணி வீரர்கள் 25க்கு 8 என்ற புள்ளி அடிப்படையில் திருநெல்வேலி அணி வீரர்களை வென்றனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தமிழக அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் மாநகர மேயர் வெங்கடாசலம், மதுரை மாநகர துணை மேயர் மதுரை மன்னன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை இடிகரையை அடுத்த அத்திப்பாளையம் பகுதியில் உள்ளது ஸ்ரீ ரங்கநாதர் பாலிடெக்னிக் கல்லூரி. இக்கல்லூரியின் மின்னணுவியல் துறை சார்பில் 2 நாள் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கண்காட்சி கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கண்காட்சியில் கோவை ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக், திருவள்ளுவர் பாலிடெக்னிக், ஜிஆர்ஜி பாலிடெக்னிக், சங்கரா பாலிடெக்னிக் உள்ளிட்ட கல்லூரிகளில் இருந்து சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவிகள் அரங்குகள் அமைத்திருந்தனர். இவ்வரங்குகளில் தங்களது தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படை அறிவியல் குறித்தான கண்டுபிடிப்புகளை பார்வைக்கு வைத்திருந்தனர். மேலும் இக்கண்காட்சியில் எளிய நீர் சுத்திகரிப்பு கருவி, சுனாமி எச்சரிக்கை கருவி, மாற்றுத்திறனாளிகளுக்கான கருவி, மாட்டு சாணத்திலிருந்து மின்சாரம் தயாரித்தல் மற்றும் பழங்கால நாணயங்கள் உள்ளிட்டவையும் இடம்பெற்றிருந்தன.